80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்க உள்ளார். திருவள்ளுவரின் நினைவாக 1974-76 காலகட்டத்தில் அப்போதைய முதலமைச்சர் கலைஞரால் சென்னை நுங்கம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் கட்டப்பட்டது. திராவிட கட்டிடக்கலை பாணியில் 5 ஏக்கர் பரப்பளவில் நினைவு சின்னமாக அமைக்கப்பட்டுள்ளது. முந்தைய அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளாக பராமரிப்பு இன்றி பாழடைந்திருந்த வள்ளுவர் கோட்டம் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 80 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. பணிகள் நிறைவடைந்த நிலையில் வள்ளுவர் கோட்டம் புதுப்பொலிவு பெற்றுள்ளது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மாலை திறந்து வைக்கிறார். இதில் முதல் நிகழ்ச்சியாக மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக 60க்கும் மேற்பட்ட அரசாணைகளை பிறப்பித்து சலுகைகள் வழங்கியதற்காக அனைத்து மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்பதற்காக தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் நேற்று இரவு பேருந்து மூலம் சென்னை புறப்பட்டனர். மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக 60க்கும் மேற்பட்ட அரசாணைகளை மாண்புமிகு முதல்வர் இந்த 4 ஆண்டு காலத்தில் வெளியிட்டுள்ளார். அதில் மாற்றுத்திறனாளிகள் பல்லாயிரம் பேர் தன்னுடைய வாழ்வாதாரத்தை நிறைவேற்றிக் கொண்டனர். அதற்கு மேலாக மாற்றுத்திறனாளிகளுடைய முகவரியே முதல்வர் மாற்றியுள்ளார் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம். இது எங்களுடைய ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக நாங்கள் நினைக்கிறோம். உள்ளாட்சியில் 13,988 மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன அடிப்படையில் இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்காக முதலமைச்சருக்கு மாற்றுத்திறனாளிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.